நாம இன்னைக்கு இந்து மதத்தோட போக்கியே மாத்தி அமைச்ச ஒரு தத்துவ ஞானிய பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். வெறும் 32 வருஷம்தான் வாழ்ந்தாரு. ஆனா ஆதிசங்கராச்சாரியார் எப்படி ஒரு துணைக்கண்டத்தோட சிந்தனையே மாத்தினாருங்கிறத வாங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு நபர் தன்னோட சின்ன வாழ்க்கைக்குள்ள கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்ற ஒரு மதத்தை எப்படி மறுவரையறை செய்ய முடியும்? அவரோட தாக்கம் இன்னைக்கும் 1000 வருஷம் கழிச்சும் எப்படி நிலைச்சு நிக்குது? இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற வியக்க வைக்கிற ஒரு கதை. சரி, சங்கரர் ஏன் எவ்ளோ முக்கியமானவர்னு புரிஞ்சுக்க முதல்ல அவர் வாழ்ந்த காலத்துக்கு போவோம். அப்போ இந்து மதம் எப்படி இருந்துச்சுன்னா அதோட தத்துவ ஆழமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வெறும் சடங்குகள் செய்யறதுதான் மதம்னு ஒரு நிலைமை உருவாயிட்டு இருந்துச்சு. அதாவது மதம்ங்கிறது ஆன்மாவை தேடுற ஒரு பயணமா இல்லாம வெறும் சடங்குகளா சுருங்கி போயிருந்தது. உபநிடதங்கள்ல இருக்கிற அந்த ஆழமான தத்துவ ஞானமெல்லாம் கிட்டத்தட்ட மறக்கப்பட்ட ஒரு சூழல். இந்த நேரத்துல தான் ஒரு பெரிய சீர்திருத்தவாதிக்கான தேவை எழுந்தது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் நம்ம கதையோட ஹீரோ என்ட்ரி கொடுக்கறாரு. கிபி 788ல கேரளால இருக்கிற காலடிங்கிற ஊர்ல பிறந்த சங்கரர் சின்ன வயசுல இருந்தே ஒரு அசாத்தியமான மேதையா இருந்தாரு. 3 வயசுல வேதங்களை கத்துக்கிட்டாருன்னு சொல்றாங்க. நினைச்சு பாருங்க, அவருக்கு ஏக ஸ்ருதி தாரான்னு ஒரு அபாரமான நினைவாற்றல் இருந்துச்சு. அதாவது எதையாவது ஒரு தடவை கேட்டா போதும், அப்படியே மனசுல பதிஞ்சிடும். இந்த அசாத்தியமான அறிவுதான் அவரோட தத்துவ பயணத்துக்கு ஒரு பெரிய அடித்தளமா அமைஞ்சிடும். சங்கரரோட வாழ்க்கையில சில முக்கியமான திருப்புமுனைகள் இருந்துச்சு. கேரளாவோட காலடியில பிறந்த அவர் ஒரு நாள் ஆத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு முதல வந்து அவரோட காலை பிடிச்சுக்கிச்சு. அப்போ அவர் தன்னோட அம்மா கிட்ட, நீங்க என்ன துறவியா சம்மதிச்சா இந்த முதலை என்ன விட்டுடும்னு சொன்னாரு. மகனை காப்பாத்த வேற வழியில்லாம அவங்க அம்மாவும் சம்மதிச்சாங்க. முதலையும் அவர் விட்டுடுச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம்தான் அவர் உண்மையான குருவை தேடி வட இந்தியாவுக்கு பயணம் செஞ்சு கடைசியில ஓம்காரேஸ்வர்ல கோவிந்தபாதரை தன்னோட குருவா ஏத்துக்கிட்டாரு. குருவை சந்திச்சதுக்கு அப்புறம் சங்கரர் அவரோட வாழ்க்கையோட முக்கியமான பணிக்குள்ள நுழையிறாரு. அது என்னன்னா, இந்து மதத்தோட மையத்துல மறுபடியும் தத்துவத்தை நிலைநிறுத்த அவர் நடத்தின அறிவு சார்ந்த போர்கள் தான். அப்போ 2 விதமான நம்பிக்கைகள் இருந்துச்சு. ஒன்னு கர்ம காண்டம், அதாவது சடங்குகள் செஞ்சாலே போதும், முக்தி கிடைச்சிடும்னு நம்புனாங்க. இதுதான் அப்போ பரவலா இருந்த கருத்து. இன்னொன்னு சங்கரர் முன்னெடுத்த ஞான மார்க்கம், அதாவது உண்மையான அறிவின் மூலமாதான் முக்தியை அடைய முடியும், தனிப்பட்ட ஆன்மாவான ஆத்மன் பிரபஞ்சத்தோட மூலமான பிரம்மனும் ஒண்ணுதான்னு புரிஞ்சுக்கிறது தான் அந்த ஞானம். இந்த 2 தத்துவங்களுக்கும் நடுவுல நடந்த ஒரு பெரிய மோதல் தான் மகிஷ்மதியில நடந்த அந்த விவாதம். கர்மகாண்டத்தோட மிகப்பெரிய அறிஞரான மண்டன மிஸ்ரரை சங்கரர் ஒரு நேரடி விவாதத்துக்கு அழைச்சாரு. இது ஏதோ ஒரு சாதாரண விவாதம் இல்ல, இது ஹிந்து மதத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு நிகழ்வா இருந்துச்சு. இந்த விவாதத்தோட ரூல்ஸே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. நடுவர் யாரு தெரியுமா? மண்டன மிஸ்ரரோட மனைவி உபயபாரதி. அவங்களும் ஒரு பெரிய அறிஞர். பந்தயம் என்னன்னா, யார் தோக்குறாங்களோ அவங்க தங்களோட கொள்கையை விட்டுட்டு ஜெயிச்சவங்களோட சீடராகணும். பல வாரங்கள் நடந்த இந்த விவாதத்தோட முடிவுல மண்டன மிஸ்ரரோட கழுத்திலிருந்த மாலை வாடிப்போச்சு. அது சங்கரரோட வெற்றிக்கான அடையாளம். அது ஒரு புதிய தத்துவ சகாப்தத்தோட தொடக்கமாவும் அமைஞ்சது. வாரணாசில நடந்த இந்த ஒரு சம்பவம் சங்கரரோட தத்துவம் சமூகத்துல எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். அவர் ஒரு சண்டாளரை சந்திக்கும்போது அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு உரையாடல் நடக்குது. எல்லா உயிர்களுக்குள்ளேயும் ஒரே ஆன்மாதான் இருக்குன்னா அப்ப பிராமணர் சண்டாளர்ன பேதம் எப்படி வரும்னு அவர் கேட்ட கேள்வி சங்கரர் ஆழமா பாதிச்சது. அதன் பிறகுதான் உண்மையான ஞானம் யார்கிட்ட இருக்கோ அவங்க பிறப்பால சண்டாளரா இருந்தாலும் பிராமணரா இருந்தாலும் அவங்களே குரு அப்படிங்கிற பொருள்படுற மனிஷா பஞ்சகம்ன்ற நூலை எழுதினாரு. இது சமூக ஏற்றத்தாழ்வுகளை அவரோட தத்துவம் எப்படி எதிர்த்ததுன்னு காட்டுது. விவாதங்கள்ல ஜெயிச்சதோட சங்கரர் நிக்கல, தன்னோட தத்துவங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு நிலைச்சு நிக்கணும்னு ஒரு பெரிய திட்டத்தை செயல்படுத்தினாரு. சங்கரர் வெறும் தத்துவஞானி மட்டும் இல்ல, ஒரு சிறந்த நிர்வாகி, ஒரு செயல் வீரர்னோ சொல்லலாம். அவரோட அத்வைத தத்துவத்தை பாதுகாக்க இந்தியா முழுக்க ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்க நினைச்சாரு. இந்தியாவோட 4 மூலையிலையும் 4 மடங்களை ஸ்தாபிச்சார். தெற்குல ஸ்ருங்கேரி, மேற்குல துவாரகை, கிழக்குல பூரி, வடக்குல ஜோஷி மடம்னு இந்த மடங்கள் மூலியமா அவரோட போதனைகளை நாடு முழுக்க பரப்பவும் பாதுகாக்கவும் செஞ்சாரு. இது ஒரு தத்துவ புரட்சி மட்டும் இல்ல, ஒரு கலாச்சார ஒருங்கிணைப்புன்னு சொல்லலாம். இன்னைக்கும் இந்த மடங்கள் அத்வைத்த வேதாந்தத்தோட முக்கியமான மையங்களா இருக்குது. 32. அவர் இறக்கும்போது அவரோட வயசு வெறும் 32 தான். இந்த நம்ப முடியாத உண்மைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இந்த சின்ன வாழ்க்கைக்குள்ள அவர் இந்தியா முழுக்க நடந்தே பயணம் செஞ்சிருக்காரு, இந்து மதத்தோட முக்கியமான நூல்களுக்கெல்லாம் விளக்கவுரை எழுதியிருக்காரு, ஒரு மதத்தோட சிந்தனை போக்கியே மாத்தி அமைச்சிருக்காரு. அவரோட சாதனைகள் உண்மையிலே நம்மள திகைக்க வைக்குது. ஆதி சங்கராச்சாரியாரோட வாழ்க்கை ஒரு புரட்சிகரமான சிந்தனைக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு நமக்கு உணர்த்துது. ஒரு சிந்தனையால, ஒரு தனி மனுஷனால ஒரு துணை கண்டத்தையே மாத்தி அமைக்க முடியுமா? இந்த சக்தி வாய்ந்த கேள்விதான் அவரோட பாரம்பரியத்தோட சாராம்சம். இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.